ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மகாதானபுரம் அப்படிங்கிற கிராமத்தையும் பார்க்க போகிறோம். வெடிக்கார்த்தால் 5 மணிக்கெல்லாம் நாகர்கோயிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 5:45 இந்த சூரியோதயம் பார்க்குற முனைக்கு வந்து சேர்ந்துட்டோம். எங்களுக்கு முன்னாடியே அங்கே ஏராளமான மக்கள் கூடியிருந்தாங்க. காரை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திட்டு இந்த இடத்துக்கு நடந்து தான் வர வேண்டியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் கூடியிருக்காங்கன்னு. பின்ன பாரதத்தோட தென்கோடியில் 3 கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல சூரிய உதயம் பார்க்குறதுனா சாமானியமான விஷயமா? உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துல தான் சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? இன்னைக்கு சூரிய உதயம் 6:30 மணிக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதோ இப்போதான் மெதுவாக சூரிய பகவான் உதிக்க ஆரம்பிக்கிறார். சில சமயம் வானத்தில் மேகமூட்டம் இருந்ததுன்னா சூரிய உதயத்தை நமக்கு மறைச்சிடும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சூரியன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படியே தங்க பந்து மாதிரி கடல்லேருந்து மேலே எழும்பி வர்றது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. சூரியன் மேலே வர வர அங்கே கூடியிருந்தவங்கெல்லாம் கை தட்டி சத்தம் போட்டு விசில் அடித்து சில பேர் ஸ்லோகங்கள் சொல்லி ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டம் மாதிரி இருந்தது. இந்த வர்ணிக்க முடியாத அழகை எப்படியாவது தங்களோட கேமராவில் பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு அங்கே வந்திருந்தவங்க எல்லாரும் ஃபோட்டோ வீடியோ செல்ஃபி அப்படின்னு எடுத்து தள்ளிட்டாங்க. இதை எவ்வளவு தான் பார்த்தாலும் இந்த இடத்த விட்டு போகவே மனசில்லை. ஆனாலும் சூரிய உதயம் பார்த்தாச்சு. அடுத்தது நமக்காக காத்துட்டுருக்கிற குமரி அம்மனை போய் பார்க்க வேண்டாமா? இந்த கடலை நோக்கி நின்றுட்டுருக்கிற கன்னியாகுமரி அம்மனோட மூக்குத்தி அந்த காலத்தில் கப்பல் ஓட்டிட்டு வர மாலுமிகளுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். இதோ கோவிலுக்குள்ளே போகிறோம். எக்கச்சக்க கூட்டம், பெரிய க்யூ இருந்தாலும் சீக்கிரமே நல்ல தரிசனம் கிடச்சிது. கோவில்லேருந்து வெளியில் போகிற வழியில் கன்னியாகுமரியில் ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருந்த மாயம்மா தேவி அப்படிங்கிற சித்தரோட கோயில் இருந்தது. அவரை பற்றி நிறையா படிச்சிருக்கேன். அவரை இங்கே தரிசனம் பண்ணது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இதுதான் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை. பக்கத்தில் இருக்கிற விவேகானந்தா பாறைக்கு போகிறதுக்கு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. வீக்கெண்டுங்கிறதுனால இந்த இடத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கே அவ்வளோ பெரிய க்யூ இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாவது ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இது பார்க்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நானும் கீழே இறங்கி இதோ இந்த பாறைகளுக்கு நடுப்புற வர அலைகளோட விளையாடி ஆசை தீர நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பினோம். ஆனால் மக்கள் எல்லாரும் அவ்வளவு என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கடைகள்லாம் இந்த கடலில் கிடைக்கிற ஷெல்ஸ்னால் பண்ணின கலைப்பொருட்கள் நிறையா விற்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது குளிக்கிற இடம், துணி மாற்றிக்கிற இடம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். காமராஜர் மணிமண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த பாரத மாதா சிலை, அதுக்கு பின்னாடி காந்தியும் காமராஜரும் பேசுகிற மாதிரி சிலையும் ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மகாதானபுரத்தை நோக்கி போனோம். சுமார் 300 வருடங்களுக்கு முன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மன் 18 வைதிக பிராமண குடும்பங்களை இங்கு வரவழைத்து அவர்களுக்கு 308 ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார். அதனால் தான் இந்த ஊருக்கு மகாதானபுரம் என்ற பெயரும் வந்ததாம். அப்படி குடிவந்த இந்த 18 குடும்பங்களின் சந்ததிகளும் இன்றளவும் இந்த ஊரில் வசித்து வருகின்றனர். வேலை நிமித்தம் எல்லோரும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தாலும் இந்த ஊரில் ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் அத்தனை பேரும் வந்து விடுவார்கள். இதோ இந்த கிராமத்திற்குள் நுழைந்து விட்டோம். இந்த ஊரின் கிருஷ்ணன் கோவிலுக்கு பின்புறமாக நாம் அக்ரஹாரத்திற்குள் நுழைகிறோம். நாங்கள் இந்த ஊருக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருந்தது. அதனால பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து நடந்து போனால் வீடுகளெல்லாம் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு இங்கேயே கார்லேருந்து இறங்கிட்டேன். முதல்ல என் கண்ணில் பட்டது இந்த குட்டி வீடு தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் யாரும் இல்லாதனால உள்ளே போய் பார்க்க முடியல. இந்த ஊர் வீடுகள் எல்லாமே கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் மாடி வச்ச வீடுகளாக தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு தெருவில் கிட்டத்தட்ட 100 வீடுகள் இருக்கான். இந்த அக்ரஹாரத்தை சுற்றி வயல்வெளியும் நிறைய தென்னந்தோப்பு வாழைத்தோப்பெல்லாம் இருக்கான். நிறைய பேர் இன்னும் விவசாயத்தை விடாமல் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். இந்த ஊரில் நம்ம முதல்ல போக போகிறது கிருஷ்ணவேணி அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு தான். இந்த ஊரோட ஒரு கோடியில் இவங்க வீடு இருக்கிறதுனால இந்த வீடு முடிஞ்ச உடனே சைடில் ஒரு தெரு போகிறது. பின்பக்கம் இவங்களோட தோட்டத்தை பாருங்கள், வாழைத்தோப்பு. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறது பயோகேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கிருஷ்ணவேணி மேடம் முன்னாடி ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. இப்போ வேலையை விட்டுட்டு இந்த ஊர் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துன்னு இருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். அவங்க இந்த பயோகேஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இப்போ நம்ம சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸ் மூலமாக வீட்டுக்குள்ளே போகிறோம். நேராக தெரியறது பூஜை மாதிரி. மேலே பாருங்கள், சீலிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உடன் சீலிங் போட்டால் குளிர் வெயில் ரெண்டுமே அதிகம் தெரியாது. வாங்க கிருஷ்ணவேணி மேம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இதுக்கு வந்து பயோகேஸ் எப்படின்னா நம்ம கவுண்டரில் வச்சு தான் இது பண்ணி பார்த்துப்போம். ஆனால் இது வந்து ஒன்லி கிச்சன் வேஸ்ட்டு.
கிச்சன் வேஸ்ட் வந்து அரிசி கிடந்த கழநீர், தண்ணி, இந்த சாதம் வடித்த தண்ணி, அப்புறம் வேஸ்டான காய்கறிகள், அழுகி போன காய்கறிகள், அப்புறம் இந்த தூர போடக்கூடிய சாப்பாடு ஐட்டம் எதுவாலும் சரி அதெல்லாம் போட்டு இந்த கேஸ் உற்பத்தி ஆகுது. நான் வந்து 2006 இதை வச்சேன். இத்தனை வருஷமாக எனக்கு வந்து இது ஒரு நாள் கூட டிலே ஆகாமல் எனக்கு ஓடுறது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு 3 in 1 எனக்கு சேஃபாக இருக்குது. ஒன்று எனக்கு கேஸ் கிடச்சிருது, ரெண்டாவது ஆற்றுல உள்ள கழிவுகள் எல்லாமே எனக்கு வந்து டிஸ்போஸ் ஆகிடுது. ஸோ அதில் வரக்கூடிய அந்த கழிவு உள்ள அந்த வேஸ்ட் தண்ணியும் எனக்கு பிரயோஜனமாக மேன்வராக ஆகிடுது. ஸோ ஒரு கல்லில் எனக்கு 3 அண்ணம் கிடச்சிடுறது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. விவேகானந்தா கேந்திரா இயற்கை வள அபிவிருத்தி திட்டத்தில் தான் நான் அதில் வந்து ஒரு மெம்பராக இருக்கேன். முதல்ல எனக்கு தான் வெளியில் கொடுத்தா. இதை வந்து நான் டெமோ பண்ணி எல்லாருக்கும் காட்டினேன். இது சக்ஸஸ்ன்னு நான் சொன்னதுக்கப்புறம் அது எல்லாருக்கும் கொடுத்தா. வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராவது இந்த இதை அவைல் பண்ணிக்கணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்? விவேகானந்த கேந்திரா காண்டாக்ட் பண்ணால் போதும். இது அப்பார்ட்மெண்ட்லேயும் வைக்கலாம். ஓகே. எங்கிட்ட இது வந்து நான் வச்சுருக்க வந்து மூவபிள் இதாக வச்சுருக்கேன். எங்கே வேணாலும் வச்சுருக்கேன். போர்ட்டபிள் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் அவள் வந்து பெர்மனண்டாகவே போட்டு கொடுக்குறான். ஸோ எல்லாரும் கழிவுலேயே அது போட்டுன்னா ஒரு 10 பேராக சேர்ந்து பிரித்து கூட கேஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் அவள் வச்சுருக்கா. இது வந்து SRM யூனிவர்சிட்டியில் இருக்குது, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அவங்க சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சத்தமே இல்லாமல் சுற்றுப்புற சூழலில் எவ்வளோ பெரிய புரட்சி நடந்திருக்கு பாருங்கள். இதை பற்றின விழிப்புணர்வு ஏன் இன்னும் சமூகத்தில் ஏற்படலைங்கிறது தான் தெரியல. கிருஷ்ணவேணி மேம் கிட்ட இந்த ஊரில் ட்ரெடிஷ்னல் வீடு இன்னும் அப்படியே இருந்ததுன்னா ஒரே ஒரு வீடாகவே எனக்கு அழைச்சிட்டு போய் காமிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க இந்த வீட்டுக்கு என்ன அழைச்சின்னு வந்தாங்க. இது மிஸ்டர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவரோட வீடு. இவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். வாச திண்ணையிலேருந்தே மேலே சீலிங்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வுட் ஒர்க்கு. அந்த வுட்டில் நிறைய கார்விங்ஸ் வேறு. அந்த காலத்து மனுஷங்களோட ஈஸ்தட்டிக் சென்ஸே தனி லெவலாக இருந்திருக்கு. இதோ இந்த உத்திரம், இந்த தூண், இதிலெல்லாம் இருக்கிற வேலைப்பாடை பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த தூணும் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த பாதம் வந்து பாறாங்கல்லால் ஆனது. வாசல் திண்ணையில் கோலம்லாம் போட்டு எத்தனை அழகாக இருக்குது இல்லையா? இப்போ மாதிரி வேணுங்கிற மெஷின்ஸ், டூல்ஸ் எல்லாம் இல்லாத அந்த காலத்தில் இத்தனை அழகாக கார்விங் பண்ணியிருக்கிற நம்ம முன்னோர்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே எங்கே பார்த்தாலும் உடன் சீலிங் போட்டிருக்கிறதுனால ஒரு குளிர்ச்சியை நம்மளால் உணர முடிகிறது. மேலெல்லாம் பாருங்கள் வீட்டு பெரியவங்களோட ஃபோட்டோஸு. இங்கே இருக்கிறது வந்து அவங்க அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா இவங்களோட பெயிண்டிங். இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காரு. எங்கே பார்த்தாலும் வுட்டு தான். இந்த வுட்டோட கலரே ஒரு தனி அழகை கொடுக்கும். வாங்க இந்த பெயிண்டிங்ஸை போய் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். இது மிஸ்டர் ஸ்ரீராமோட கொள்ளு தாத்தா, இவர் வந்து அவரோட தாத்தா. ஓவியம்லாம் எப்படி தத்ரூபமாக வந்திருக்கு பாருங்கள், அப்படியே ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜை அறை. பூஜை அறை எல்லா வீட்லேயும் தான் இருக்குது. ஆனால் இந்த பூஜை அறையில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட படத்தை நீங்கள் பார்க்கணும். இது ராமர் பட்டாபிஷேகம் ரவிவர்மா வரைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 64 தேசத்து ராஜாக்களும் இந்த படத்தில் இருப்பாங்களாம். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம். இந்த மாதிரி கிராமத்து வீடுகளில் தான் இது மாதிரியான பொக்கிஷங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். கிச்சன் பக்கம்லாம் நல்லா மாடர்னாக கட்டின்னு இருக்காங்க. ஆனால் கூட இந்த மித்தத்தை ஓப்பனாக விட்டதுனால நல்ல வென்டிலேஷனும் காற்றும் வருது. வீட்டோட முன்பக்கத்துலலாம் எந்தவித மாற்றமும் இல்லை. நானும் என்னோட ஆசைக்கு ஹாலில் இருந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். இவர் தான் மிஸ்டர் ஸ்ரீராம். முன்கூட்டியே தெரிவிக்காமல் வீட்டுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க விட்டதுக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு எதிர்த்த வீட்டையும் கிருஷ்ணவேணி மேம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாரும் கதவு திறக்கல. இது வந்து கிருஷ்ணவில்லா அப்படிங்கிற ஹோம் ஸ்டே. இந்த ஊரில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலி அவங்களோட வீட்டை ரெனோவேட் பண்ணி இந்த மாதிரி ஹோம் ஸ்டேயாக விட்டுருக்காங்க. யாராவது வந்து இந்த ஊர்லலாம் தங்கணுன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை பார்த்து புக் பண்ணிட்டு வந்து தங்கலாம். இப்போ நம்ம இந்த ஊரோட முக்கிய கோவிலான ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலுக்கு போக போகிறோம். இது திருவிதாங்கூர் ராஜா இந்த ஊர் மக்களுக்காக கட்டி கொடுத்த கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலும் இருக்குது.
அதுவும் இந்த அரசரால் கட்டித்தரப்பட்ட கோவில் தான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்படியே கேரளா ஸ்டைல் கோவில் தான். அதுவும் இப்போ புதுப்பிக்கப்பட்ட உடனே அத்தனை அழகாக அமைதியாக இருந்தது. கொஞ்சம் கூட ஒரு சத்தம், அனாவசிய பேச்சு எதுவுமே இந்த கோவில்களில் இருக்காது. இந்த கோவிலோட மூர்த்தி நவநீத கிருஷ்ணரோட உருவத்தை அப்படியே இங்கே வுட்டில் கார்விங் பண்ணி மாட்டியிருக்காங்க. அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது. வருஷா வருஷம் இந்த கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி, பங்குனி உத்திரம் அப்படின்னு நிறைய உற்சவங்கள் நடந்தால் கூட நவராத்திரி சமயத்தில் கன்னியாகுமரி அம்மன் இந்த கோவிலுக்கு வந்து பரிவேட்டை அப்படிங்கிற உற்சவம் நடக்குமா. அதுதான் அவ்வளோ ஒரு விமர்சையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குமா. நல்ல அமைதியான தரிசனம். வாழை இலையில் சந்தனம், குங்குமம், பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். இதுதான் இந்த கோவிலோட திருக்குளம். இதை வந்து சின்ன குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துக்கு அந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் விவசாய நிலங்கள். அங்கே மலையெல்லாம் தெரியுது இல்லையா, அதுதான் மருந்து வாழ் மலை அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்தது இங்கேருந்து அங்கே தான் போக போகிறோம். இந்த குளத்தை ஒட்டினா மாதிரியே பாலகணபதி, பாலமுருகன் திருக்கோவில் இருக்குது. பக்கத்துலேயே லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், ராகவேந்திர மடம் எல்லாம் இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு காஞ்சி மடத்து மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். இந்த கிராமத்து மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களுக்குன்னு பொதுவாக ஒரு சமுதாய மண்டபத்தை கட்டின்னு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஏதாவது விசேஷம்னா இந்த மண்டபத்தில் வந்து அவங்க நடத்திக்கலாம். எவ்வளவு அருமையான ஏற்பாடு இல்லை. இப்போ நம்ம போகிறது ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இதுவும் சின்ன கோவில், ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே அமைதியான குளம், சுற்றி வர பச்சை பசேல்னு அழகான வயல்வெளிகள், எதிர்த்தாப்பில் மலைத்தொடர்கள் அப்படின்னு இந்த கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கிற சூழலே வந்து அத்தனை ஒரு தெய்வீகமாக இருக்குது. இப்படி எல்லா கோவில்கள்லையும் நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணவேணி மேம்க்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். கிருஷ்ணவேணி மேமோட அக்கா பையன் பாலுங்கிறவர் கும்பகோணத்தில் எங்காத்துக்கு எழுத்தாப்பில் இருந்தார். அவர் தான் இந்த கிராமத்துக்கு நீங்கள் நிச்சயம் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வேணி மேமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு, அவருக்கும் என்னோட நன்றிகள். இதோ எதிர்த்தாப்பில் தெரியறது தான் மருந்து வாழ்மலை, மருத்துவமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு ஸ்ரீலங்கா போகிற வழியில் அந்த மலையிலிருந்து ஒரு பாகம் இந்த இடத்துல விழுந்ததாகவும் அதுதான் இந்த மருந்து வாழ் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலையில் இருக்கிற பெரும்பாலான செடி கொடிகள் மூலிகை செடிகள் தானா. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் இருக்கிற பிள்ளத்தடம் அப்படிங்கிற குகையில் தான் பெரிய மகானான ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் ரொம்ப காலம் தபஸ் பண்ணி சிவபெருமானோட தரிசனத்தை அடைந்து மெய்ஞானம் பற்று ஆன்மீக குருவாக உயர்த்தார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த மலை அடிவாரத்திலேயே இவரோட ஆசிரமம் ஒன்றும் இருக்குது. இந்து மக்களிடையே இருந்த ஜாதி வேற்றுமையை களையறதுக்குனே தன்னோட ஆன்மீக ஞானத்தை பயன்படுத்தின பெரிய புரட்சியாளர் இவர். இதுதான் அந்த மருத்துவமலை. இதில் மேலே ஏறி போய் பார்த்தா இவர் தபஸ் பண்ணின குகையை பார்க்கலாம். இந்த மலை உச்சியிலேருந்து பார்த்தா குமரிமுனையில் 3 கடலும் சங்கமிக்கிறது ரொம்ப அழகாக தெரியுமா. கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். அடுத்த வீடியோவில் பத்மநாபபுரம் அரண்மனை, எரச்சகுளம் கிராமம் ரெண்டுலேயும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.